பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை கைது செய்யப்பட்டுள்ளார். தனது பங்காக 10 லட்சத்தை கொடுத்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய அஞ்சலை தீவிரம் காட்டியது ஏன்? கந்துவட்டி, கட்ட பஞ்சாயத்து, கஞ்சா விற்பனை என வடசென்னையில் கொடிகட்டி பறந்த அஞ்சலை யார்? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி இரவு சென்னை பெரம்பூரில் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் இதுவரை ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், திருமலை, திருநின்றவூர் பாஜக பிரமுகர் செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள், கோகுல், விஜய், சிவசக்தி, தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி துணைத் தலைவராக இருந்து நேற்று முன்தினம் நீக்கப்பட்ட ஹரிஹரன், அதிமுக திருவல்லிக்கேணி மேற்கு கழக பகுதி துணை செயலாளராக இருந்து நேற்று முன்தினம் நீக்கப்பட்ட மலர்கொடி, சதீஷ் ஆகிய 14 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் திருவேங்கடம் போலீசாரை தாக்கி தப்ப முயன்றபோது என்கவுண்டர் செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சென்னையின் பிரபல ரவுடிகளுக்கு தொடர்பு இருப்பதை கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் கண்டுபிடித்தனர். அந்த வகையில் சம்போ செந்தில், சிசிங் ராஜா உள்ளிட்டவர்களுக்கு தொடர்பு உள்ளதை உறுதி செய்து அவர்களையும் தேடி வருகின்றனர். வடசென்னை பாஜக மகளிரணி துணை செயலாளரும் ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய தோழியும் பிரபல ரவுடியுமான அஞ்சலைக்கு தொடர்பு இருப்பதை போலீசார் கண்டுபிடித்து அவரை தேடத் தொடங்கினர். இதையடுத்து அவர் பாஜகவிலிருந்து நேற்று முன்தினம் நீக்கப்பட்டார். அஞ்சலை தமிழ்நாடு, ஆந்திர எல்லையில் பதுங்கியிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் தேடி வந்தனர். மேலும் அவரது மருமகனை பிடித்து விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து ஓட்டேரி பகுதியில் பதுங்கியிருந்த அஞ்சலையை போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர். வடசென்னையில் கஞ்சா வியாபாரியாக வலம் வந்த புளியந்தோப்பு அஞ்சலை மறைந்த ரவுடி ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய தோழியாக இருந்து வந்துள்ளார். கைதான மற்றவர்களை காட்டிலும் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய அஞ்சலை துடியாய் துடித்துள்ளார். அதற்கான காரணம் குறித்து திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஆற்காடு சுரேஷின் தோழியாக இருந்து கொண்டு கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வியாசர்பாடி, புளியந்தோப்பு, ஓட்டேரி பகுதிகளில் கந்துவட்டி தொழிலில் கொடிகட்டி பறந்து வந்துள்ளார் அஞ்சலை. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வரை வியாபாரிகள் பொதுமக்களிடம் வட்டிக்கு கொடுத்திருப்பதாக தெரிகிறது. அவரிடம் வட்டிக்கு கடன் வாங்கி தங்களுடைய அசையும் அசையா சொத்துக்களை இழந்தவர்கள் ஏராளம் என்கின்றனர் வடசென்னை மக்கள். ஆற்காடு சுரேஷின் பெயரை பயன்படுத்தி கோடிகளில் புரண்ட அஞ்சலைக்கு கடந்த ஆண்டு அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு தொழிலில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆற்காடு சுரேஷ் உயிருடன் இருந்தபோது ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிய அஞ்சலை மீது பாதிக்கப்பட்டவர்கள் தைரியமாக காவல்துறையிடம் புகார் அளிக்க ஆரம்பித்தனர். இதனால் கடந்த மே மாதம் புளியந்தோப்பு மற்றும் பேசின் பிரிட்ஜ் போலீசாரால் அஞ்சலை கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளிவந்தார். தாம் கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் ஆம்ஸ்ட்ராங்கின் தூண்டுதல் இருப்பதாக அஞ்சலை கருதியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தால்தான் மீண்டும் பழையபடி கந்துவட்டி, மிரட்டல், கட்ட பஞ்சாயத்து தொழிலில் கோலோச்ச முடியும் என்றும் கருதியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் மற்றவர்களை காட்டிலும் ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளுக்கு நிதி உதவி, தங்க இடம் என பல்வேறு வகையில் அஞ்சலை உதவிகளை செய்து கொடுத்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அஞ்சலையின் மகள் தமிழும் கந்துவட்டி தொழிலை மேற்கொண்டு வருகிறார். சில மாதங்களுக்கு முன்பு 5 திருநங்கைகளிடம் 20 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துள்ளார். இதற்கு அசல், வட்டி சேர்த்து 43 லட்சம் வரை திருநங்கைகள் திருப்பிக் கொடுத்துள்ளனர். ஆனால் மேலும் பணம் கேட்டு மிரட்டியதாக திருநங்கைகள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் அஞ்சலையின் மகள் தமிழ் என்ற தமிழரசி மீதும் அவரது கணவர் டாட்டூ மணி மீதும் புளியந்தோப்பு போலீசார் கந்துவட்டி தடை சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் 1 வாரத்திற்கு முன்பு வழக்கு பதிவு செய்தனர். ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பிறகு தனது கந்துவட்டி, கட்ட பஞ்சாயத்து தொழிலுக்கு பிரச்சனை ஏற்பட்டதாலும்
தனது தொழில் பாதிப்பிற்கும் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் என்று கருதி கொலையாளிகளை ஒருங்கிணைத்தது, அவர்களுக்கு பணம் கொடுத்தது என பல வேளைகளை அஞ்சலை செய்ததும் தெரிய வந்துள்ளது. அஞ்சலையிடம் நடத்தப்படும் விசாரணையில் சம்போ செந்தில், சீசிங் ராஜா உள்ளிட்ட ரவுடிகளின் பங்கு என்ன என்பது தெரிய வரும் என்றும், வேறு ரவுடிகளுக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் தெரிய வரும் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய யாருக்கு எவ்வளவு பணத்தை அஞ்சலை வழங்கினார், எவ்வளவு பணம் கைமாறியது என்பது தொடர்பாகவும் அஞ்சலையிடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் அவரது வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்யவும், மொபைல் போன் அழைப்புகளை ஆய்வு செய்யவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். அது தொடர்பாக அஞ்சலையிடம் போலீசார் முதல் கட்டமாக நடத்திய 8 மணி நேர விசாரணையில் பல உண்மைகள் தெரிய வந்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பு காவலில் எடுத்து விசாரணையை தொடரும் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோன்று ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு தங்க பிரேஸ்லெட்டை விற்று 3,50,000 ரூபாய் செலவிட்டுள்ளார். நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட தமாக முன்னாள் நிர்வாகியும் வழக்கறிஞருமான ஹரிஹரனுக்கு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்று கருதப்படும் வடசென்னை தாதா சம்போ செந்தில் இன்ஸ்டாகிராம் மூலமாக உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஹரிஹரனை காவலில் எடுத்து விசாரிக்கும் போது அனைத்து உண்மைகளும் வெளிவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை வழக்கில் தொடர்புடைய சம்போ செந்தில் உள்ளிட்ட அனைத்து ரவுடிகளையும் கைது செய்யும் நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.